ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட்டிங் லிட். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டுடே எமிலி டிக்கின்சனோட போயம் ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின் அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். எமிலி டிக்கின்சன், ஷி வாஸ் born in the year 1830 and she died in the year 1886. இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். இவங்களோட லைஃப் பற்றி கொஞ்சம் குறைவான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. இவங்க அமெரிக்காவில் இருக்க மசாச்சூசெட்ஸ் அங்கே தான் பிறந்திருக்காங்க. அந்த மசாச்சூசெட்ஸ்க்கு உள்ள ஒரு சின்ன பிளேஸ் வந்து இருக்குது. அதோட நேம் வந்து ஆம்ஹர்ஸ்ட். அங்கே தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இவங்களோட லைஃபோட எவிடன்ஸ் வந்து எதை நமக்கு போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா, எமிலி டிக்கின்சன் அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே ஒரு ஐசோலேஷனில் தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து தனிமையாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப விரும்புவாங்களாம். ஸோ மற்ற சொசைட்டி கிட்ட, அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்தே கூட தனியாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இவங்க வந்து ஐசோலேட்டடாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. அவங்கள சுற்றி இருந்த அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ் எல்லாம் இவங்களை எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸென்ட்ரிக் அப்படி கூட திங்க் பண்ணியிருக்காங்களாம். எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக இருக்கிறத விட வித்தியாசமாக இருக்கிறது, அவுட் ஆஃப் த சென்டர் அப்படி கூட நம்ம வந்து சொல்லலாம். எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸென்ட்ரிக் பர்சன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து எமிலி டிக்கின்சனை ஒரு எக்ஸென்ட்ரிக் அப்படி கூட நினச்சிருக்காங்க. அவங்க எப்போவுமே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவாங்களாம். ரொம்ப குறைவான மெம்பர்ஸ் கிட்ட தான் இன்ட்ராக்ஷன் கூட வச்சுக்கிறாங்க. பேசுறது கூட ரொம்ப குறைவான விசிட்டர்ஸ் கிட்ட தான் அவங்க வந்து பேசுகிறாங்களாம். அவங்களோட லேட்டர் பார்ட் ஆஃப் ஹர் லைஃப்பில் வந்து அவங்களோட பெட்ரூமை விட்டு கூட எப்பமாவது தான் வெளியே வருவாங்களாம். இப்படி ஒரு ஐசோலேட்டடான லைஃப்பை தான் எமிலி டிக்கின்சன் வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட போயம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஈரால பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான போயம் தான் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அந்த போயமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஷார்ட்டான லைன்ஸ் அங்கங்கே இருக்குமா, அண்ட் டைட்டிலே மோஸ்ட் ஆஃப் த போயம்ஸ்க்கு வந்து இருக்காதான். ஸ்லாண்ட் ரைம் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லாண்ட் ரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ரைமாக வந்து இருக்காது. சிமிலரான சவுண்டு மட்டும் இருக்கும், பட் பர்ஃபெக்டான ரைமாக வந்து இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டான ரைம் அப்படின்னா சேட், மேட், இதெல்லாம் பர்ஃபெக்டான ரைம் அப்படி தானே. ஸ்லாண்ட் ரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் கிட்டத்தட்ட சிமிலரான சவுண்டு மாதிரி வரும், பட் பர்ஃபெக்டான ரைம் வந்து கிடையாது. எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸஸ், ஹவுசஸ் இந்த வேர்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ரைம் மாதிரி இருக்கும், பட் ரைம் வந்து கிடையாது. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்லாண்ட் ரைம், இம்பர்ஃபெக்டான ரைம். அந்த மாதிரி இம்பர்ஃபெக்டான ரைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்களோட கலெக்ஷனில் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்கன்வென்ஷனல் கேபிட்டலைசேஷன், இப்போ கேபிட்டல் வேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு கிராமட்டிக்கலாக நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அன்கன்வென்ஷனலாக கேபிட்டலைசேஷன் யூஸ் பண்ணி வேர்ட்ஸை வந்து அங்கங்கே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பங்க்சுவேஷன் மார்க்ஸும் கூட உங்களோட போயமில் வந்து நம்ம வந்து பார்க்கலாமா. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரில் இருக்க போயம் தான் இவங்க வந்து கம்போஸும் பண்ணியிருக்காங்க. அந்த போயம் எதையுமே இவங்க உயிரோட இருக்கும்போது வந்து பப்ளிஷ் வந்து பண்ணலை. அவங்க வந்து 1886 அந்த டைமில் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டிக்கின்சனோட யங்கர் சிஸ்டர் லவினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், அவங்க தான் இவங்களோட ஒரு கேஷே ஆஃப் போயம்ஸை வந்து பார்க்குறாங்க. அந்த போயம்ஸ் எல்லாத்தையும் கூட இவங்க வந்து ரொம்ப ஹிட்டனாக தான் வச்சுருக்காங்க, யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்காங்க. இந்த லவினியா அந்த போயம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எமிலி டிக்கின்சன் 1800 போயம்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்களா. இவங்க எல்லா போயம்ஸையும் சேர்த்து 1955 தாமஸ் ஹெச் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புக்கோட டைட்டில் வந்து த போயம்ஸ் ஆஃப் எமிலி டிக்கின்சன். இதில் தான் இவங்களோட எல்லா போயம்ஸுமே வந்து இருக்குதாம். அண்ட் எமிலி டிக்கின்சனை வந்து நன் ஆஃப் ஆம்ஹர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிறந்த ஒரு ஆம்ஹர்ஸ்ட்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸோ நன் ஆஃப் ஆம்ஹர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு ரெக்ளூசிவான லைஃப் வாழ்ந்திருக்காங்கல்ல, ஒரு தனிமையான வாழ்க்கை, ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் வாழ்ந்ததுனால இவங்கள நன் ஆஃப் ஆம்ஹர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம் ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின். இந்த போயமை இவங்க 1861 அந்த டைமில் தான் எழுதியிருக்காங்களாம். நம்மளோட மைண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகுது, அப்போ எப்படி ஒருத்தவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த போயமில் வந்து டினோட் பண்ணுறாங்க. மைண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகுது, ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ பிரெயின் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஸோ அந்த சிச்சுவேஷனை எப்படி போயமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க என்ன இமேஜின் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட மைண்டுக்கு உள்ள அந்த பிரெயினில் ஒரு ஃபியூனரல் நடக்கிற மாதிரி இவங்க வந்து இமேஜின் வந்து பண்ணிக்கிறாங்களாம். அவங்களோட அந்த பெயின் அண்ட் கன்ஃபியூஷன், அவங்களோட தாட் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து இப்போ வந்து இல்லை. அந்த பிரெயின் வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ அந்த ஃபியூனரல் வந்து அவங்களோட மைண்டுக்குள்ளே வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக இமேஜின் பண்ணி இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நவ் அந்த லைன்ஸை வந்து பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸை வந்து பார்ப்போம். ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின் அண்ட் மோனஸ்
மோனஸ் டு அண்ட் ஃப்ரோன் தான் இந்த போயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் அப்படிங்கும்போது அந்த ஸ்பீக்கர் வந்து அவங்களோட மைண்டுக்குள்ளே ஒரு ஃபியூனரல் வந்து நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயினில் இருக்க அந்த மைண்ட் வந்து டெட் ஆகிட்டு, ஸோ அதுக்காக ஒரு ஃபியூனரல் வந்து என்னோட மைண்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திங்க் பண்ணிக்கிறாங்களாம். அண்ட் மோனர்ஸ் டு அண்ட் ஃப்ரோ. மோனர்ஸ் அப்படின்னா யாருன்னா, இப்போ ஒரு ஃபியூனரல் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட க்ரீஃபை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போவாங்கல்ல, அவங்க தான் மோனர்ஸ். ஸோ இப்போ இவங்களோட மைண்டில் இருக்க அந்த பிரெயினுக்கு வந்து ஒரு ஃபியூனரல் வந்து நடக்குது. ஸோ அவங்களுக்காக வருத்தப்படுறதுக்கு நிறைய மோனர்ஸ் வந்து டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னா வந்துட்டு போயிட்டு வந்து இருக்காங்களாம். கெப்ட் ட்ரெட்டிங் till it seemed that sense was breaking through. ட்ரெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வாக் பண்ணக்கூடிய ஒரு மோஷன். அந்த மோனர்ஸ் எல்லாருமே வந்து ஹெவியான ஃபுட்வேர் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்வேர் வந்து வியர் பண்ணும்போது சவுண்டு வந்து கேட்கும்ல, ஸோ அந்த வாக்கிங் சவுண்டு வந்து அந்த மைண்டுக்குள்ளே இவங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே வந்து இருக்குதான். கெப்ட் ட்ரெட்டிங் 2 தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சவுண்டு வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குதா. டில் இட் சீம்ட் தட் சென்ஸ் வாஸ் பிரேக்கிங் த்ரூ அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சவுண்டு என்ன தான் பண்ணுது இவங்கள அப்படின்னா அவங்களோட சென்ஸை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சவுண்டை அந்த அவங்க ஃபுட்வேரை வச்சு வாக் பண்ணக்கூடிய அந்த சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த சென்ஸே பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் அகைன் வந்து பார்ப்போம். ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின் அண்ட் மோனர்ஸ் டு அண்ட் ஃப்ரோ கெப்ட் ட்ரெட்டிங் till it seemed that sense was breaking through. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து பார்ப்போம். அண்ட் when they all were seated, a service like a drum kept beating till I thought my mind was going numb. இப்போ அந்த மோனர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒவ்வொரு பிளேஸில் போயிட்டு அவங்க வந்து உட்காடுறாங்களாம். உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ட்ரம் வச்சு ஒரு சர்வீஸ் வந்து நடக்குதான். அந்த டைமில் ட்ரம் இருக்குல்ல, இப்போ ஒரு இறந்த வீடு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ட்ரம் வந்து அடிப்பாங்களாம். ஸோ இவங்களோட மைண்டில் இருக்க அந்த பிரெயினும் இப்போ வந்து இறந்து போயிடுச்சுல்ல, ஸோ அதனால அந்த ட்ரம் சர்வீஸ் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கெப்ட் பீட்டிங் அண்ட் இந்த சவுண்டு அவங்கள என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட மைண்ட் அப்படியே நம்மாக வைக்குது. அவங்களோட மைண்ட், அந்த ரேஷனல் மைண்ட் இருக்குல்ல, அது அப்படியே க்ளோஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து தோணுதான். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் அந்த மோனர்ஸ் எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த ட்ரம் அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சவுண்டை இவங்களை வந்து நம்பா மாற்றுது. இந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். அண்ட் when they all were seated, a service like a drum kept beating till I thought my mind was going numb. Then third stanza வந்து பார்ப்போம். And then I heard them lift a box and creak across my soul with those same boots of lead. Again then space began to toll. இப்போ வந்து அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த காஃபின் அப்படின்னா அந்த இறந்தவங்களை வைப்பாங்கல்ல, அந்த சவப்பெட்டி, அதுதான் காஃபின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ் இவங்களோட மைண்டில் இருந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. இவங்க மைண்டுக்குள்ளே தானே ஃபியூனரல் நடக்குது. அண்ட் எல்லாரும் அந்த வந்திருக்கவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஃபியூனரல் அந்த காஃபினை வந்து அவங்க வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு க்ரீக்கிங் சவுண்ட் வந்து கேட்குது. க்ரீக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சவுண்டு, இப்போ நம்ம டோரெல்லாம் திறக்கிறோன்னு வைங்களேன், ஸ்லோவாக திறக்கும் போது ஒரு மாதிரி ஒரு சவுண்டு, ஒரு க்ரீக்கிங் சவுண்டு கேட்கும்ல, ஸோ அந்த சவுண்டை தான் க்ரீக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாக்ஸை தூக்கும்போது அதே மாதிரியான ஒரு க்ரீக்கிங் சவுண்டு வந்து கேட்குது. அந்த சவுண்டு வந்து இவங்களோட சோலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த வந்திருக்க எல்லாருமே வந்து பூட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம முதல்லே பார்த்தோம். அந்த பூட்ஸை வந்து லெட்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. லெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல். இவங்களோட பூட்ஸ் எல்லாமே வந்து அந்த லெட்டில் மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நடக்க ரொம்ப ஒரு சவுண்டை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. அது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா இவங்களோட வெயிட் ஆஃப் டிஸ்பேரை தான் இதை வந்து டினோட் பண்ணுதான். இவங்க வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க அப்படி தானே. ஸோ இவங்களோட பூட்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப லெட்டில் மேக் பண்ண மாதிரி இருக்குது. லெட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த வெயிட்டையும் இவங்க மனசுக்குள்ளே இருக்க அந்த வெயிட் ஆஃப் டிஸ்பேர், இந்த ரெண்டையும் வந்து இதில் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் தென் ஸ்பேஸ் பிகான் டு டோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்பேஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸ்பேஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா வாஸ்ட்னஸ், ரொம்ப ஒரு எம்டியான ஒரு பிளேஸாக இருக்குது. அதில் இவங்களுக்கு என்ன சவுண்டு மட்டும் கேட்குது அப்படின்னா
டோல் அந்த சவுண்ட் மட்டும் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. டோல் இந்த வேர்டை நம்ம எதுக்காக முக்கியமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெல்லோட சவுண்டுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பெல் அடிக்கும்ல, அதை வந்து பெல் வந்து டோல் ஆகும். ஃபியூனரலில் வந்து பெல் அடிப்பாங்கல்ல. ஸோ அந்த வேஸ்டான ஸ்பேஸில் அந்த ஒரு பெல் சவுண்டு வந்து இவங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சவுண்ட் இமேஜரியும் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட்ஸால் அந்த மோனர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஹெவியான காஃபின் பாக்ஸை தூக்குறாங்க. அதை லிஃப்ட் பண்ணும்போது ஒரு க்ரீக்கிங் சவுண்டு வந்து இவங்களோட காதுக்கு வந்து கேட்குது. அண்ட் அவங்க எல்லாருமே வந்து பூட்ஸ் ஆஃப் லெட் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அது இவங்களோட வெயிட் ஆஃப் டிஸ்பேரை இன்னும் அதிகரிக்க மாதிரி இருக்குது. அங்கே இருக்க அந்த பெல்லோட டோல் சவுண்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப வாஸ்டான ஒரு எம்டி ஸ்பேஸில் அந்த டோலிங் சவுண்டு மட்டும் கேட்ட மாதிரி இருக்குதா. தென் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்ப்போம். ஆஸ் ஆல் த ஹெவன்ஸ் வேர் அ பெல் and being but an ear, and I and silence some strange race, wrecked solitary here. லாஸ்ட் ஸ்டான்ஸோட கண்டினியூஷன் மாதிரி அந்த பெல் இமேஜரியை அகைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ் ஆல் த ஹெவன்ஸ் அப்படின்னா என்டையர் யூனிவர்ஸுமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பெல் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. இவங்களோட யூனிவர்ஸ்குள்ளே அந்த பெல்லோட சவுண்டு மட்டும்தான் கேட்ட மாதிரி வந்து இருக்குதான். அண்ட் பீயிங் பட் அன் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களோட இயர் அந்த சென்ஸுக்கு மட்டும்தான் இப்போ வந்து ஒரு பெர்செப்ஷன் வந்து இருக்குது. அந்த காதுக்கு மட்டும் இவங்க என்ன நடக்குது அந்த சவுண்ட் மட்டும் கேட்குது. மற்ற எல்லாமே இவங்களோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வந்து எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை. அந்த பெல்லோட சவுண்டு மட்டும்தான் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க. தென் என்ன நடக்குது அப்படின்னா அண்ட் சைலன்ஸ் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரேஸ். இதில் ஒரு கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அண்ட் சைலன்ஸ் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் அண்ட் சைலன்ஸ். இப்போ எமிலி டிக்கின்ஸனே பார்த்தோம்னா ரொம்ப சைலண்ட்டான ஐசோலேட்டடான பர்சன்னு பார்த்தோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கும் சைலன்ஸ்க்கும் இடையில எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரேஸ் அப்படின்னா அவங்க 2 பேருமே வந்து ஒரு ஏலியன் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லைன் வந்து டினோட் பண்ணுது. ரெக்கட் சாலிட்டரி ஹியர் அப்படின்னா அவங்க ரொம்ப ரெக்கடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஷீ ஃபெல்ட் ப்ரோக்கன். அண்ட் இவங்க ரொம்ப சாலிட்டரியாக இருக்காங்கன்னா தனிமையாக இருக்காங்க. ரொம்ப ஒரு டீசோலேட்டான ஸ்டேட்டில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெல்லை வந்து அந்த இமேஜரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்டையர் யூனிவர்ஸ்லேயுமே அந்த பெல் சவுண்டு மட்டும் கேட்குற மாதிரி தான் இவங்களோட இயருக்கு வந்து இருக்குது. அண்ட் அவங்களும் சைலன்ஸும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கம்பெனியன் ஒரு ஏலியனான எக்ஸிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இவங்களுக்கு வந்து தோணுது. இவங்க இப்போ ரொம்பவே வந்து தனிமையாயிட்டாங்க. சைலன்ஸ் தான் இவங்க வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதனால இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரெக்கடாக இருக்குது, ப்ரோக்கனாக இருக்குது, தனிமையாக இருக்காங்க. ரொம்ப ஒரு டீசோலேட்டான ஸ்டேட்டுக்கு அவங்களோட மைண்ட் வந்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டான்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் ஸ்டான்ஸாக வந்து பார்ப்போம். அண்ட் தென் எ பிளாங்க் இன் ரீசன் broke and I dropped down and hit the world at every plunge and finished knowing then. இதில் பிளாங்க் அப்படிங்கிற ஒரு இமேஜரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாங்க் வந்து ஃபியூனரல் அந்த டைமில் அந்த காஃபினை போயிட்டு பரி பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் அவங்களோட காலகட்டத்தில் பரி பண்ணும்போது அந்த குழி இருக்குல்ல அதுக்கு மேலே ஒரு பிளாங்க் மாதிரி வச்சுருப்பாங்களாம். பிளாங்க் அப்படின்னா வுட்டில் இருக்க ஒரு சின்ன ஒரு மரக்கட்டை மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த பிளாங்கை வந்து வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த காஃபினை அந்த பிளாங்க் மேலே தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்களாம். அங்கே போய் சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் அந்த பிளாங்க் மேலே தான் அந்த காஃபின் வந்து இருக்குமா. ஒரு வேளை அந்த பிளாங்க் வந்து பிரேக் ஆகிட்டு அப்படின்னா அந்த காஃபின் வந்து வேகமாகவே அந்த குழிக்குள்ளே போயிட்டு டார்க் பிட்டில் போயிட்டு மறைஞ்சிரும். அந்த குழியோட அடி ஆழத்து வரைக்கும் போயிட்டு வந்து மறைஞ்சிரும்ல. ஸோ அந்த பிளாங்கை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அண்ட் தென் எ பிளாங்க் இன் ரீசன் broke. இவங்களோட மைண்டில் இருக்க அந்த ஃபியூனரலில் அந்த பாடியை வச்சு அந்த காஃபினெல்லாம் கொண்டு போயாச்சு. இவங்களோட பிளாங்க் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரோக் ஆயிடுச்சு. ப்ரோக் ஆனால் என்னாகும், அந்த காஃபின் வந்து அப்படியே ஒரு டார்க் பிட்டுக்குள்ளே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். அண்ட் ஐ ட்ராப்ட் டவுன். ஸோ பிளாங்க் வந்து ப்ரோக் ஆனதுனால இவங்களோட அந்த காஃபின் வந்து வேகமாக கீழே போயிட்டே இருக்கான். ட்ராப் டவுன் அண்ட் ஹிட் அ வேர்ல்ட் அட் எவ்ரி பிளஞ்ச். அவங்களோட மைண்ட் வந்து அன்னோனான ஒரு பிளேஸில் போயிட்டு அப்படியே கிராஷ் ஆகுற மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நியூவான ஒரு அன்னோனான ஒரு பிளேஸில் போயிட்டு கிராஷ் ஆகுது. அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சென்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இழந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அவங்களோட பிரெயின் வந்து ஸ்டாப் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் இது வந்து டினோட் பண்ணுது. லாஸ்ட் லைன் அதுதான் டினோட் பண்ணுது. அண்ட் ஃபினிஷ்டு நோயிங். அண்ட் எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே புரியாது, கம்ப்ளீட்டாக என்னோட மைண்ட் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து முடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஸ்டான்ஸால் அந்த
பிளாங்க் அந்த இமேஜரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிளாங்க் ஆஃப் ரீசன் வந்து எப்படி கீழே அந்த ட்ராப் டவுன் ஆகி காஃபின் போகுமோ அதே மாதிரி இவங்களோட மைண்ட் வந்து ட்ராப் டவுன் ஆகி அன்னோனான ஒரு பிளேஸ்க்கு ஒரு நியூவான வேர்ல்டுக்கு போயிட்டு அப்படியே பிரேக் டவுன் வந்து ஆகிறது. அவங்க திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை அப்படியே இழந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த லைன்ஸ் பார்ப்போம். அண்ட் தென் எ plank in reason broke and I dropped down and hit a world at every plunge and finished knowing then அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த போயம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் போயட்ரி நம்ம வந்து பார்க்கலாம். அங்கங்கே நிறைய டேஷஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த போயமில் கூட நம்ம வந்து எவிடெண்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இவங்களோட மைண்டுக்குள்ளே ஒரு ஃபியூனரல் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய மோனர்ஸ் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க நடக்கிற அந்த ட்ரெட்டிங் சவுண்டு வந்து இவங்களோட சென்ஸை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மோனர்ஸ் எல்லாரும் அப்புறம் அவங்க பிளேஸில் போயிட்டு உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரம் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ட்ரம்மோட பீட்டிங் வந்து இவங்களோட மைண்டை வந்து ரொம்ப நம்பாக மாற்றுது, உணர்ச்சி இல்லாமல் போக வந்து செய்யுது. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த பாக்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணும்போது ஒரு க்ரீக்கிங் சவுண்டு வந்து வருது. அது அவங்களோட சோலவே க்ரீக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மோனர்ஸ் எல்லாருமே வந்து பூட்ஸ் ஆஃப் லெட் வந்து போட்டிருக்காங்க. அது இவங்களோட வெயிட் ஆஃப் டிஸ்பேரை வந்து இன்னுமே வந்து கூட்டுது. அண்ட் அந்த எம்டியான ஸ்பேஸில் அந்த பெல் டோல் பண்ணுற சவுண்டு மட்டும்தான் இவங்களுக்கு வந்து கேட்குது. இவங்களோட அந்த என்டையர் வேர்ல்டு ஃபுல்லாகவே அந்த பெல் சவுண்டு மட்டும்தான் கேட்குற மாதிரி இருக்குது. இவங்களோட அந்த இயர் அந்த சென்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா சைலன்ஸ் தான். இவங்களும் சைலன்ஸும் வந்து கோ எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரொம்ப ரெக்கடான சாலிட்டரி ஸ்டேட்டில் தான் இவங்க வந்து இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸால் அந்த பிளாங்க் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த காஃபின் வைக்கக்கூடிய ஒரு பிளாங்க் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா காஃபின் வந்து கீழே வந்து விழுந்துடும், டார்க்கான பிட் மாதிரி பிளேஸ்க்கு வந்து போயிடும். ஸோ அதே மாதிரி இவங்களோட மைண்ட் அந்த ரீசனிங் கெப்பாசிட்டி வந்து அந்த பிளாங்க் வந்து உடஞ்சி விழுற மாதிரி இவங்க ட்ராப் டவுன் ஆகி கீழே போயிட்டே இருக்காங்க. ஒரு நியூவான வேர்ல்டை வந்து ஹிட் பண்ணுறாங்க. அண்ட் கடைசியாக இவங்களோட அந்த திங்கிங் கெப்பாசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிருது. ஸோ அவங்களோட பிரெயின் வந்து கம்ப்ளீட்டாகவே டேமேஜ் ஆகிருது. அவங்களால ஒழுங்காக திங்க் பண்ண முடியலை அப்படிங்கிறத இந்த போயமில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.